ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா, கல்யாண பொண்ணு காஸ்டியூம்ல இருக்க நம்ம ஹீரோயின் ஹாரு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைய ஓட ஓட விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஹீரோயினுக்கே தெரியாம இந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்ததுனால இப்ப அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகியிருக்கா. சோ விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயின் ரொம்ப வெறியாகி, நீ எந்த ஜில்லாக்கு போனாலும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்டான்னு சொல்லி அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. ஏம்மா தாயே, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக நானுமே பல தடவை ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் அந்த பொண்ணு கூடயாவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு சொல்ல, இனி இவனை நம்பி நாசமா போறதுக்கு பதிலா சிங்கிளா வாழ்றதே மேல்னு முடிவு பண்ற நம்ம ஹீரோயின் போடானாயேன்னு விரட்டி விட்டுடுறாங்க. ஆனா என்ன, கல்யாணம் நின்று போயிடுச்சுங்கிற கோவத்துல பொக்கேவெல்லாம் தூக்கி போட்டுட்டு சிங்கிளாவே கண்டினியூ பண்றாங்க. இப்படியே பல வருடங்கள் கடந்து போயிடுது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள், இந்த வருஷமாவது நாம கமிட் ஆகிடணுங்கிற ஆசையில ஹீரோயின் தன்னோட ப்ரொஃபைல ஒரு டேட்டிங் ஆப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கச்ச, ஒரு மியூசிஷியன் தெரியாம தன்னோட கிட்டாரால இடிச்சிடவும் ஹீரோயின் மொபைல் கீழே விழுந்துடுது. அதை எடுத்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத நோட் பண்ணிடுற அந்த மியூசிஷியன், என்ன மேடம் காலையிலேயே வா, ரொம்ப ரொமான்டிக்கான மூட்ல இருப்பீங்க போல. ஓகே, நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா யாருடா இவன், நமக்கு இருக்க பிரச்சனை தெரியாம காலையிலேயே கலாய்ச்சிட்டு போறான்னு சொல்லி டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோயின் அவங்க ஒர்க் பண்ற சலூனுக்கு வராங்க. அதாவது பெட்ஸுக்கு முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, குளிக்க வைக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெட் சலூன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அடிக்கடி தன்னோட பெட்டை கூட்டிட்டு வர சுகிசாக்கிங்கிற ஒரு ரெகுலர் கஸ்டமர் நம்ம ஹீரோயின் சிங்கிளா சுத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா இப்படி தனியா இருக்க போற, சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து டேட்டிங் போக ஆரம்பின்னு சொல்லவும், ஆடா ஏங்க மேடம், ஒரு நல்ல பையனா கிடைச்சா நான் டேட்டிங்க்கு போக மாட்டேனா என்ன, எனக்கு ஒருத்தங்கூடையும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு ஹீரோயின் புலம்புறாங்க. நீ ஏமா ஃபீல் பண்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஃபியூச்சர்ல உன் பின்னால ஒருத்தன் என்ன 9 பேர் போட்டி போட்டுட்டு சுத்த போறாங்கன்னு இந்த அம்மா ஹீரோயினை என்கரேஜ் பண்றாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாம பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, ஷின்டாரோங்கிற ஒரு பியூட்டிஷியன் தான் கஸ்டமரோட டாகை கூட்டிட்டு ஹீரோயின் சலூனுக்கு வராரு. பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பத்தாததுக்கு நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப அன்பா பேசுவாங்கல்ல, சோ அவங்க அழகுல மயங்கி ஷின்டாரோ பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆசாமி அவங்கள ஒரு பார்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்டெண்டரா வேலை பார்க்குற யோஷிங்கிற பையன் மேல நிறைய பொண்ணுங்களுக்கு பயங்கரமான கிரஷ். பிகாஸ் அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால பொண்ணுங்களாம் அவனுக்காகவே அந்த பாருக்கு ரெகுலரா வரதையே ஒரு வேலையா வச்சு சுத்திட்டு இருக்கதா ஆசாமி சொல்லவும், ஹீரோயினுமே யோஷிய பாக்குறாங்க. நிஜமாவே அழகா தான் இருக்கான். அதே நேரம் மார்னிங் மீட் பண்ணாங்கல்ல ஒரு மியூசிஷியன், அவன் தான் பேண்ட் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அதே பார்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஆசாமி, இவங்க பேரு தான் பியாண்ட் ப்ராக்லின், இன்னும் கொஞ்ச நாளையில டெபியூ பண்ண போறாங்கன்னு சொல்லி இந்த பேண்ட் பத்தி பேசிட்டு இருக்கச்ச, அங்க வர அந்த மியூசிஷியன், என்னோட பேரு யூ, நான் தான் இந்த பேண்டோட மெயின் வோக்கலிஸ்ட் அண்ட் கிட்டாரிஸ்ட், உங்க சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே தேவைன்னு சொல்லிட்டு திரும்பினா நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்கவும், மேடம் நீங்களா, என்ன பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களான்னு கேட்டு கலாய்க்கவும் ஹீரோயினுக்கா செம்ம இரிட்டேட் ஆகிடுது. தென் பயங்கரமா சரக்கடிச்சு மட்டையான ஆசாமி ஹீரோயின் கிட்ட, இத்தனை நாளா நீ சிங்கிளா இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, இதுக்கப்புறம் கமிட் ஆனினா கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, பிகாஸ் 3B கேட்டகரியில இருக்கிறவங்கள மட்டும் லவ் பண்ணிடாதன்னு சொல்லவும், 3Bயா அப்படின்னா என்னன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. பியூட்டிஷியன், பார்டெண்டர், பேண்ட் மெம்பர் இவங்க 3 பேரை மட்டும் நம்ம லவ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இவங்க 3 பேருமே அடிக்கடி பொண்ணுங்க கூட பேசுவாங்க, பழகுவாங்க. பெண்கள் தான் இவங்களோட மெயின் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. சோ லவ் பண்ற பொண்ணுக்கு கண்டிப்பா அவங்களால உண்மையா இருக்க முடியாது, அதனால தான் சொல்றேன்னு ஆசாமி சொல்லவும், ஓ அப்படியா, அப்போ நான் கண்டிப்பா 3B கேட்டகரியில இருக்கிற யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஃபயர் ஆகிருக்கு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க யாருமே இந்த அபார்ட்மெண்ட் குள்ள போக முடியாதுன்னு தடுத்துடுறாங்க. சோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் தான் பாட்டி கூட ஸ்டே பண்றதுக்காக போறாங்க. பாட்டி பார்த்தோம்னா இந்த பசங்களுக்கான மேன்ஷன் இருக்கும்ல, ஹாஸ்டல், அந்த மாதிரி ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம பார்டெண்டர் யோஷி, பியூட்டிஷியன் சின்டாரோ, பேண்ட் மெம்பர் யூ, இவங்க 3 பேரும் தான். ஆத்தாடியாத்தோ, தெரியாதனமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனு நம்ம ஹீரோயின் பெருமூச்சு விட்டு அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போறேன், வெக்கேஷனுக்கு போறேன், அதனால எனக்கு பதிலா நீ தான் இந்த மேன்ஷனை பொறுப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டும் ஜாலியா கிளம்பி வெக்கேஷனுக்கு போயிடுறாங்க. போச்சுடா, தெரியாதனமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப பயப்படுற நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு இந்த 3 பசங்களும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ற மாதிரியான இலூஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகவும், எப்படிரா நாம இந்த இடத்துல வாழ போறோம்னு தெரியாம ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க.
தென் தன்னோட திங்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஷின்டாரோ வாண்டடா வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணவும் இவன் ஊத்துற ஜொல்லுல நாமளே நனைஞ்சு போயிருவோம் போலன்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள திட்டுறாங்க. அப்புறம் கிட்டார் வாசிக்கிறேன் பிராக்டிஸ் பண்றேங்கிற பேர்ல நம்ம யூ கிட்டாரை போட்டு அடி அடின்னு பெல்ட் வாங்கி வாசிக்கவும், எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த மேன்ஷன்ல நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க, சோ மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத விதத்துல வாசிங்கன்னு சொல்லவும், யா ஷுர் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவா வாசிக்கிறான். இவனுங்களெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம ஹீரோயின் முனவிக்கிட்டே ரூம்குள்ள வந்து பார்த்தா அவங்கள பீட் பண்ணி பேசுறதுக்காக அங்க யோஷி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நேத்து நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமா பார்ல பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டேன். உன்னை அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன். நேத்தே இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. அதனாலதான் இப்போ உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன். ஐ லவ் யூ. நாம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாமான்னு கேட்டு ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரவும், நோ 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 எனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஈவன் ஒரு பொண்ணு வந்து யோஷியை கூப்பிடுறதுனால அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆசாமி கிட்டையும் ரெகுலர் கஸ்டமர் சுகிசாக்கி கிட்ட சொல்லவும், அப்புறம் என்ன, நான் ஏற்கனவே யூகிச்ச மாதிரி இப்போ பின்னால நிறைய பசங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஜாலி தான், வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. இதுல ஒரு நல்ல பையனா செலக்ட் பண்ணி டேட்டிங் பண்ணி லவ் பண்ணி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் சந்தோஷமா வாழ என்னோட வாழ்த்துக்கள்னு சுகிசாக்கி என்கரேஜ் பண்ண, நான் உன்கிட்ட ஏற்கனவே இந்த 3B கேட்டகரியை சேர்ந்த பசங்களை நம்பி லவ் பண்ணி ஏமாந்து போயிடாதுன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். ஸோ பிரச்சனையில மாட்டிக்கிறதும் அதுல இருந்து நேக்கா தப்பிக்கிறதும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் வார்னிங் கொடுக்குறாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, பாட்டி சொன்ன வேலையை கரெக்டா பார்க்கலான்னு முடிவு பண்ற நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்காக ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு நோட் இருக்கு. அதுல பசங்க கிட்ட வாடகை பணத்தை வசூல் பண்ணணும்னு சொல்லி பாட்டி எழுதியிருக்கவும், ஃபர்ஸ்ட் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க யோஷியை எழுப்பி விட்டு வாடகை கேட்கறா. ஐயோ நான் என் பர்ஸை மறந்து பார்லயே வச்சுட்டு வந்துட்டேன், இதோ 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். நெக்ஸ்ட் யூ கிட்ட கேட்கும்போது, இதோ நான் குளிச்சுட்டு வந்து எடுத்து தரேன்னு சொல்லி தன்னோட பேண்ட்டை கழட்டவும் ஹீரோயின் பயந்து போய் ஓடிடுறாங்க. தென் வீட்டுக்குள்ள வர ஷின்டாரோ ஹீரோயினை பார்த்ததும் பயங்கரமா பல்லு இழிச்சுக்கிட்டே ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு ஃப்ளர்ட் பண்ணி பேசுறான். இதுதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோயின் வாடகை பணம் கேட்டதுமே, ஐயோ நான் வெளியில ஏதோ எடக்கு மணக்கா சாப்பிட்டேன் போல, பயங்கரமா வயித்த கலக்குது, இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி அவனுமே எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஆடா என்ன கொடுமை இதெல்லாம், இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுக்காக வாடகை பணம் தானே கேட்டேன், ஏதோ சொத்தையே எழுதி கேட்ட மாதிரி இப்படி ஓடுறானுங்களேன்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீமை காணோம். கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கிட்டு வந்ததை எவனோ களமாண்டுட்டான்னு சொல்லி ரொம்ப இரிட்டேட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் அதே மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தன்னோட பேரை எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு குளிச்சு முடிச்சு தலைக்கெல்லாம் ஹேர் ட்ரையர் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீமை காணோம். நோ 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கப்புறம் நான் இழிச்ச வாயா இருக்க போறது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திரும்ப ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யாரு தன்னோட ஐஸ்கிரீம் ஆட்டையை போடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையவே ஊசியெல்லாம் கீழே கொட்டி வைக்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீமை காணோம். கீழே கொட்டி வச்சிருந்தாங்கல்ல பின்னு குண்டூசிலாம், அதெல்லாம் கொஞ்சம் கூட கலையாம அப்படியே நம்ம ஹீரோயின் அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கு. அட என்னடா இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என் ஐஸ்கிரீம் எங்க போச்சு என் ஐஸ்கிரீம் எங்க போச்சுன்னு சொல்லி ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது தெரியாம அவங்களே அந்த பின் மேல காலை வச்சிடவும் ஊசி குத்தி கால் பஞ்சர் ஆகிடுது. தென் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் 3 பேரையும் நிக்க வச்சு உண்மையை சொல்லுங்க, யார் என்னோட ஐஸ்கிரீமை ஆட்டையை போட்டுட்டு இருக்குதுன்னு கேட்க வெக்கமே இல்லாம 3 பேருமே கை தூக்குறானுங்க. இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கங்க, நான் எப்போதுமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் எனக்கு அந்த நாளே பூர்த்தி அடையும். இது நான் ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் என்னோட ஐஸ்கிரீமை ஆட்டைய போடாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்களெல்லாம் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு சொரணம் வந்துடவும் அடுத்த நாளே நம்ம ஹீரோயினுக்காக ஆளுக்கு ஆளு தனித்தனியா கப்பு கப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர் நோட்ல நான் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருன்னு மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டிருக்கவும் நம்ம ஹீரோயினுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. வழக்கம் போல குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் போட்டுட்டு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் ஷின்டாரோ நம்ம ஹீரோயினை ரேமன் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க. இதை ஒரு பொண்ணு குறுன்னு பாக்குறா. சலூனுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஷின்டாரா கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போன விஷயத்த ஆசாமி கிட்ட சொன்னதும், இங்க பாரு பியூட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொட்டன்ஷியல் அதாவது அவங்களோட திறமையை வெளிக்காட்ட ஒரு பொண்ணு தேவை. ஏன்னா பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா அவங்க இந்த ஹேர் ஸ்டைலு மேக்கப்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷின்டாரோ நீ பார்க்க அழகா இருக்கிறதுனால ஒன்ன தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிப்பான். ஸோ எதுக்கும் நீ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராவே இருன்னு அட்வைஸ் பண்றாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை வச்சு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் பெருசா எதுவும் தெரியல, அவங்க பாட்டும் ஜாலியா உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்ததும் யூக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ரொம்ப அப்செட் ஆகி கிளம்பிடுறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் காலையில ஷின்டாரோ கூட சேர்ந்து ரேமன் சாப்பிட போன இடத்துல ஒரு பொண்ணு குறுன்னு பார்த்தால அவ மெசேஜ் பண்ணி,
எதுக்கும் நீ ஷிண்டாரோ கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, இல்ல நீ இருந்த இடம் தெரியாம நான் உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி மெசேஜ் அனுப்பவும் பயந்து போன ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நோட் பண்ற யூ என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் ஹீரோயினுமே நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இது டைரக்டா ஷிண்டாரோ கிட்டயே சொல்லி டீல் பண்ணலாமான்னு யூ கேட்க, அதெல்லாம் வேணாம், இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேணான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்க வீட்டு லைட் ஆஃப் ஆயிடுது, கரண்ட் போயிடுது. பத்தாததுக்கு யாரோ வீட்டு கதவெல்லாம் பயங்கரமா தட்டுறாங்க, அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாகிடுது. வெயிட் பண்ணு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி யூ போறான். ஆனா அவன் போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல, எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதே நேரம் ரொம்ப பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, என் பக்கத்திலேயே இருன்னு கெஞ்சுறதுனால யூவுமே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்கு துணையா அவங்க பக்கத்திலேயே உட்காந்துடுறான். அப்படியே நம்ம ஆளுங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுக்குள்ள வர யோஷி இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகி, அடே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கன்னு கேட்டு கத்தவும் யூவுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான். ஜஸ்ட் மெசேஜ் அனுப்பி மிரட்டி இருந்தா மட்டும் பரவாயில்ல, டைரக்டா வீட்டுக்கே வந்து கதவை தட்டி பயமுறுத்தி இருக்காங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி ஹீரோயினுக்கு சிக்கல் வர நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ நாம இதை ஷிண்டாரோ கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி அவங்க கிட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஐ எம் சாரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, என்னாலதான் உனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் உனக்கு பிரச்சனை கொடுத்த அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ஆக்ஷனை நான் எடுக்கிறேன். பட் எந்த காரணத்தை கொண்டும் நீ என்னை விட்டுட்டு போயிடாத, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி ஷிண்டாரோ கெஞ்ச, ஓகே ஃபைன் ஷூர் நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பட் மனசு கேட்காத நம்ம யூ அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, பேசாம இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூடயே இருந்துரு, வா நான் உன்னை ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு மலைக்கு மேல ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அதே நேரம் யூ மாதிரியே மனசு கேட்காம யோஷி ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். அவன் இப்ப நம்ம ஹீரோயினும் யூவும் ஒன்னா சேர்ந்து போறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்செட் ஆகிடுறான். தென் நம்ம யூ இன்னும் 2 வாரத்துல நடக்க போற தன்னோட கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீ கண்டிப்பா வரணும், உன்னோட வருகைக்காக நான் அங்க காத்துட்டு இருப்பேன்னு சொல்லவும் ஹீரோயினுமே யாஷுவார் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு இப்ப இவன் கிட்ட பேசின எல்லா விஷயங்களையும் தன்னோட ஃப்ரெண்டு ஆசாமி கிட்ட சொன்னதும், பொதுவா இந்த மாதிரியான பேண்ட்ல இருக்கிற மியூசிஷியன்ஸோட மெயின் டார்கெட்டே பொண்ணுங்க தான், பிகாஸ் அவங்களுக்கு பெண்கள் ஃபேன் தான் அதிகம். சோ ஒன்ன மாதிரியான பொண்ணுங்க கூட பழகுறது மூலமா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது, பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுல அதை எழுதுவாங்க. ஒருவேளை அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அவங்களோட பேண்டுக்கு தானே பெருமை, அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்கல்ல. சோ இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் பேண்ட் மெம்பர்ஸ்லாம் பொண்ணுங்க கூட பழகிட்டு இருக்காங்க. அதனால நீ எதுக்கும் யூ கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றா. ஆனா என்ன, நம்ம ஹீரோயின் யூ மேல இருக்க நம்பிக்கையில அவன்லாம் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, நிஜமாவே ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் மாதிரியே யூவோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த பேண்ட்ல இருக்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க நிக்கிறாங்க. ஒருவேளை தான் ஃப்ரெண்டு சொன்னது உண்மையாகிருமோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் அந்த கான்சர்ட்ல இருந்து கிளம்பி வந்துருவோம். ஈவெண்ட்டை முடிச்சிட்டு வர யூ, என்னாச்சு, எதுக்கு நீ என் கான்சர்ட்ல இருந்து பாதியில கிளம்பிட்டேன்னு கேட்க, தன்னோட ஃப்ரெண்டு சொன்ன விஷயங்களை சொல்லி, இந்த காரணத்துக்காக தான் நீ என் கூட பழகிறதா இருந்தா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காதுன்னு ஹீரோயின் கத்துறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், மத்தபடி உன்கிட்ட இருந்து நான் எந்த ஒரு ப்ராஃபிட்டையுமே எதிர்பார்க்கலன்னு சொல்லி புரிய வைக்கிறேன். நம்ம யூ ரொம்ப ரொம்ப அழகா கியூட்டா பிளசண்டா ஸ்பெஷலான ஒரு பாட்டு பாடி காட்டவும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஃபிளாட் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம பார்டெண்டரான யோஷியை பாக்குறதுக்காக ஒரு அழகான பொண்ணு வரா. தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு யோஷி அந்த பொண்ணை கிஸ் பண்ற மாதிரி தெரியவும், தான் ஃப்ரெண்டு சொன்னது போல இந்த யோஷி பயங்கரமான பிளே பாயா இருப்பான் போலன்னு சொல்லி ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யோஷி அவங்கள விடாம, நான் இன்னைக்கு என்னோட பார்ல ஒரு புதுசான மிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், இவன் தான் பார்டெண்டராச்சே, சோ இந்த காக்டெயில் மொக்டெயில் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் போல, சோ அந்த மாதிரி ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், நீ வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவும் வேற வழி இல்லாம ஹீரோயினுமே வேண்டா வெறுப்புக்கு போறாங்க. அங்க இந்த யோஷி பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோயின், மத்த பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், அதுக்குன்னு ஒன்ன மாதிரி ஒரு பார்டெண்டரை என்னால லவ் பண்ண முடியாது, பிகாஸ் ஒன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட அடிக்கடி பழகுறவனால என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஹீரோயின் அவனை திட்டிடுறாங்க. பாவம் மனசுடைஞ்சு போயிடுற யோஷி ரொம்ப அப்செட் ஆகிடுறான். தென் இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு ஆசாமி கிட்ட சொன்னதும், நானுமே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த யோஷி பயலுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு, ஆனா ஏதோ ஒரு அஃபேர் பிரச்சனையில அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சாமான்னு சொல்லவும், ஏற்கனவே நம்ம ஹீரோயின் தான் யோஷியை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இந்த விஷயம் தெரிய வந்ததும் இன்னும் ரொம்ப தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம யோஷிக்கு தெரிய வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது யோஷி ஒரு பொண்ணை கிஸ் பண்ற மாதிரி இருந்ததுல, அது யோஷியோட தங்கச்சி. ஈவன் அவன் கிஸ் பண்ணிருக்க மாட்டான், தங்கச்சி கண்ணுல தூசி விழுந்திருக்கும், அதை ஊதி விட்டு எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சிருப்பாங்க.
இப்ப அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம யோஷியோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் யோஷி மேல எந்த தப்பும் இல்ல, நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோங்கிற விஷயத்த உணர்ற நம்ம ஹீரோயின் உடனே அவனை மீட் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. ஈவன் யோஷியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு அழகான கியூட்டான பாண்டிங் கிரியேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்ம யோஷி ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்றச்ச வழக்கம் போல ஹீரோயின் தள்ளி விட்டுடுறாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துடுற ஷின்டாரோட மனசு சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில பயங்கரமான கியூரியஸோட நேத்து நீ ஒரு சம்பவம் பண்ண ட்ரை பண்ணில, அதை கம்ப்ளீட் பண்ணியா இல்லையான்னு கேட்க யோஷி அதுவா அது இதுன்னு இழுக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கிறதே புரியாம நம்ம யூ பாட்டும் திருதிருன்னு முழிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமையை இழந்துடுற நம்ம ஷின்டாரோ இங்க பாருங்க கைஸ், நான் ஹீரோயினை லவ் பண்றேன், நீங்க ரெண்டு பேரும் தான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லவும் ஓ அப்படியா சரி சரி பாப்போம்னு இவனுங்க ரெண்டு பேரும் மண்டையாட்டுறானுங்க. ஆக்சுவலா இவனுங்க 3 பேருமே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் ஃபீவர் ஆகிடுது. பசங்க 3 பேரும் லீவ் போட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா பாத்துக்கிறானுங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் விழுந்து விழுந்து கரெக்டா பண்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஆசாமி, நான் கூட இந்த 3B கேட்டகரியில இருக்கிற பசங்க ரொம்ப மோசமானவங்க நினைச்சிட்டு இருந்தேன், பட் நிஜமாவே இந்த 3 பேரும் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறானுங்க, எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு இவங்க 3 பேர் மேலேயுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. ஆனா என்ன, அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஸ்டார்டிங்ல கூட ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொல்லி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடினானே மக்காட்டோ, அவன் ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு ரீசெண்டா டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பட் என் ஃபீலிங்ஸ் இன்னும் மாறல, நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஓகேனா என்ன டேட்டிங் பண்ணு, இல்ல நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்லி தான் நடிக்க போற ஸ்டேஜ் பிளேக்கான டிக்கெட்டை கொடுத்துட்டு போறான். இதை பார்த்ததும் நம்ம 3 பசங்களுக்குமே பயங்கரமா வயிறு ஆரம்பிச்சிருது. என்ன இருந்தாலும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே, சோ எங்க ஹீரோயின் மனசு மாறிடுவாளோங்கிற பயத்திலேயே 3 பேரும் விடாம நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு நாள் அவங்க மக்காட்டோ கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட போயிருக்கிறதா ஹீரோயின் ஃப்ரெண்டு ஆசாமி பாய் டெண்டரான நம்ம யோஷி கிட்ட சொன்னதும் அவன் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்து பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. ஆனா ஹீரோயின் கிட்ட பெருசா எதுவும் கேட்டுக்கல. பட் அடுத்த நாள் காலையில ஒரு விதமான தயக்கத்தோட நீ ஏன் மக்காட்டா கூட டேட்டிங்க்கு போன, அவன் ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியுமா, அவன் ஒரு ஸ்டேஜ் ஆக்டர், இப்படிப்பட்ட ஒருத்தனால உனக்கு ஒரு ஸ்டேபிளான நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்க முடியாது, அவன் கிட்ட காசு இருக்காது, உன்னை பத்திரமா பாத்துக்க மாட்டான், அது இதுன்னு சொல்லி 3 பேருமே மாத்தி மாத்தி கும்பிடுறானுங்க. யாருடா இவனுங்க, எதை பத்தி பேசுறானுங்கன்னே புரியாம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. அப்புறம் நம்ம யூவோட மியூசிக் பேண்டை ஒரு பெரிய கம்பெனி பார்த்துட்டு நிஜமாவே நீங்களாம் ரொம்ப டேலண்டடா இருக்கீங்க, ஸோ எங்க கம்பெனி சார்பா டெபியூ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண முன் வராங்க. அதே நேரம் அந்த மக்காட்டோ நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி எங்க கிட்ட ஆடிட்டோரியமுக்கு கொடுக்க காசு இல்லாததுனால எங்க ஸ்டேஜ் பிளேவை கேன்சல் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாகுறது தவிர எனக்கு வேற எந்த வழியுமே தெரியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி புலம்பவும் மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் உடனே ஓடி போய் தாங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசு அவங்கிட்ட கொடுத்து இதை வச்சு நீங்க ஸ்டேஜ் பிளேவா நடத்துங்கன்னு சொல்றா. தென் நம்ம யூவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த பெரிய கம்பெனி நமக்கு ஸ்பான்சர் பண்றது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, அவங்க கொடுத்த டைம்குள்ள நாம அவங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணி தரணும், சோ நீ தான் அந்த டெபியூ சாங் எழுதணும்னு நம்ம யூவை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் மக்காட்டோக்கு காசு கொடுக்கறத பாத்துறான். பத்தாவதுக்கு அவன் வேற நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணவும் யூக்கா செம்ம காண்டாகிடுது. அடுத்த நாள் காலையில நீ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கியா, எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல, சரி அந்த மக்காட்டோ பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு காசு கொடுத்தியே, அந்த காசை வச்சு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கடிச்சான், இதை நான் என் கண்ணால பார்த்தேன், அதனால நீ அவன் கூட பழகுறதுக்கு முன்ன கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோன்னு யூ சொல்ல ஹீரோயின் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணாம கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுடுற நம்ம ஷின்டாராவும் யோஷியும் சரி நாங்க போய் இந்த மக்காட்டோவை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டு வரோம்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தன்னோட பேண்ட் மெம்பர்ஸ்க்காக யூ அந்த டெபியூ சாங்குக்கான பாட்டை எழுத ஆரம்பிக்கிறான், கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரம் நம்ம யோஷியும் ஷின்டாராவும் மக்காட்டோ ஹீரோயின் கிட்ட ஏமாத்தி காசு வாங்கி சரக்கடிச்சாங்கிறத நம்ம ஹீரோயினுக்கு முன்னாலேயே ஆதாரபூர்வமா நிரூபிச்சிடவும் பாவம் ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. மக்காட்டோ சமாளிக்கிறதுக்காக அது வந்து ஊனு இழுக்கிறச்ச கரெக்டா அங்க வர நம்ம யூ இதுக்கப்புறம் உன்னை பேச விட்டா நாங்க தான் முட்டாளாவோம், வாய மூடுறான்னு சொல்லி மக்காட்டாவை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகிடுது. இதனோட விளைவா நம்ம யூவால அவங்க டீம் மெம்பர்ஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி கரெக்டான டைம்குள்ள பாட்டை எழுதி கொடுக்க முடியாம போயிடவும் செம்ம கடுப்பாகிடுற பேண்ட் லீடர் நம்ம யூ அந்த டீமை விட்டு வெளியில அனுப்பிடுறாரு, டெர்மினேட் பண்ணிடுறாரு. பாவம் ரொம்ப அப்செட் ஆகிடுறாம யார்கிட்டயும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம அங்கே இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் யூ அந்த காலை அட்டன் பண்றதாவே இல்ல. சோ வேற வழி இல்லாம அவன் டீம் லீடரை மீட் பண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு யூ மேல கோவப்படாதீங்க, பிகாஸ் இந்த எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம், நான் தேவையில்லாம ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டதுனால தான் என்ன காப்பாத்த போன இடத்துல யூக்கு பிரச்சனையாச்சு, மற்றபடி அவன் எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல டெபியூ சாங்கை யூவால எழுதி கொடுக்க முடியும்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க.
நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண போறது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்க எங்களுக்கு கொடுத்த டைம்குள்ள நாங்க டெபியூ சாங்க முடிச்சு கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். நாங்க ஃபியூச்சர்ல ஹிட்டான பாடல்களை கொடுக்க முடியும், ஒரு சக்சஸ்ஃபுல் பாய்ஸ் பேண்ட் ஆக முடியும். பட் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம ஒரு பொண்ணுக்காக அவன் போயிட்டான்னா அப்புறம் எப்படி எங்களால அவனை திரும்ப ஏத்துக்க முடியும்? இனி யாரு என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா எங்களால அவனை எங்க டீம்ல சேர்த்துக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க மேடம்னு அந்த டீம் லீடர் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் மரியாதையோட திட்டி அனுப்பிடுறாரு. நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அப்போ பாதிக்கப்பட்ட யூவோட நிலைமை என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் அவனை பயங்கரமா தேடுறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அன்னைக்கு ஒரு நாள் தனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போனால ஒரு மலைக்கு மேல. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அசியூம் பண்ண மாதிரி யூ இருக்கான். ஆனா அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அவ யூவை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரத பாத்துடுற நம்ம ஹீரோயின் மனசு மாறிட்டான் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம யூ அந்த பொண்ணை தள்ளிட்டு எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை உண்மையா உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். தென் ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஹேர் டிசைனிங் பண்ணி விடுற சிண்டாரோ நான் உன்னை லவ் பண்றேன், ப்ளீஸ் என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு கேட்டு ப்ரப்போஸ் பண்ணவும், இல்ல இப்ப நான் இருந்துட்டு இருக்க மனநிலையில கண்டிப்பா என்னால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் அவன் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் யோஷி ஹீரோயின் கிட்ட நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வாங்கி இந்த பாரை சொந்தமா என்னோட பேர்ல மாத்திக்கிட்டேன், நான் சொந்தமா வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ப்ளீஸ் என்னோட காதல் அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலான்னு சொல்ல ஹீரோயின் என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு அழுதுடுறாங்க. அழுவுற ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக யோஷி ஹக் பண்றான். இத பாத்துடுற நம்ம யூ சரி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். அவனை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் விடாம துரத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணி வந்து ஒரு நிமிஷம் நில்லு, என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம போறியேன்னு ஹீரோயின் கேட்க, உண்மையை சொல்லு நீ யோஷியை லவ் பண்றியான்னு யூ கேட்கும் போது அதெல்லாம் இல்லையேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம யூக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இதே ஜோஷோட கிளம்பி தன்னோட டீம் மெம்பர்ஸை மீட் பண்ணி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான், இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சவும், எப்ப ஹீரோயின் உனக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சினாலோ அப்பவே உன்னை திரும்ப எங்க பேண்ட்ல சேர்த்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன். சோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அவர் பேண்ட்னு சொல்லி நம்ம யூவை திரும்ப பேண்ட்ல சேர்த்துக்கிறாங்க. அதே நேரம் நம்ம யோஷி அவன் ஸ்டார்ட் பண்ண போற புது பாருக்கான ஓப்பனிங்க்கு நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்றான். ஈவன் அதே நாள் கரெக்டா அதே டைம்ல தான் நம்ம யூவோட டெபியூ ஷோவுமே இருக்கு. சோ இங்க போறதா அங்க போறதான்னு தெரியாம பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுற நம்ம ஹீரோயின் வேற ஆப்ஷனே இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம யோஷியோட பாருக்கு போறாங்க. பட் அங்க அவங்களால கொஞ்சம் கூட நிம்மதியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணவே முடியல. பிகாஸ் இன்னொரு சைடு நம்ம யூவோட டெபியூ ஷோ நடந்துட்டு இருக்கு இல்லையா. சோ அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம பயங்கரமான தடுமாற்றத்துல இருக்கவும், நீ எதை நினைச்சும் யாருக்காகவும் எதை பத்தியும் யோசிச்சு டென்ஷன் ஆகாத, உன் மனசுக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை மட்டும் பண்ணு, பிகாஸ் இது உன்னோட வாழ்க்கை, அதனால நீ எடுக்க போற முடிவு தான் என்னைக்குமே நிலையா இருக்கும்னு நம்ம யோஷி அட்வைஸ் பண்றதுனால ஹீரோயின் வேகமா ஓடி வந்து யுன்ன பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு பிளான் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த மொத்த ஆடிட்டோரியத்தையுமே 2க்கு எடுத்து வச்சிருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு செம ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை தனி ஒரு ஆளா அந்த ஆடிட்டோரியம்ல உட்கார வச்சு நம்ம யூ அவங்களுக்காக எழுதின பாட்டை அப்படியே மனசுருகி கவிதை வடிவுல ரொம்ப அழகா பாடி காட்டவும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மெல்ட் ஆகிடுறாங்க. ஈவன் யூ ப்ரப்போஸுமே பண்ணிடுறான். பட் நம்ம ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப அவங்க இருந்துட்டு இருக்க மனநிலையில ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா எங்க அது ஃபியூச்சர்ல பாதிச்சிருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. இதை நம்ம யூவுமே புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணா இந்த ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வரும்போது நம்ம யூக்கு ஒரு முக்கியமான கால் வருது. உடனே ஹீரோயினை கூட்டிட்டு தன்னோட பேண்ட் மெம்பர்ஸை மீட் பண்ண போனா, இதுக்கு முன்னா உங்க டீமுக்கு ஒரு பெரிய கம்பெனி ஸ்பான்சர் பண்றதா சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியோட சிஇஓ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ரெகுலர் கஸ்டமர் சுகிசாக்கி இருந்தாங்கல்ல அந்த மேடம் தான். அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. அதே நேரம் அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பேபி இப்ப ஹாப்பியான்னு சுகிசாக்கி கேட்க, எஸ் மேடம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு ஹீரோயின் சிரிக்கிறா. கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ட்ரிப்புக்காக வெக்கேஷனுக்காக போயிருந்த நம்ம ஹீரோயினோட பாட்டி மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாரு, அவர் இட்டாலிக்காரருங்கிறதுனால நான் அவர் கூட சேர்ந்து இட்டாலிக்கு போறேன், சோ நான் திரும்ப ஜப்பானுக்கு வர பல நாட்கள் எடுக்கும், அதனால நீயே எனக்கு பதிலா அந்த மேன்ஷனை பாத்துக்கோன்னு சொல்லவும், கொஞ்ச நாள் இந்த மேன்ஷனோட ஓனரா இருந்ததுக்கே இந்த 3 பசங்களும் என்ன ஒரு வழி பண்ணிட்டானுங்க, இதுக்கப்புறம் எப்படி நான் இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க போறேன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. அவ்வளோதான், இதோட இந்த சீரீஸுமே ரொம்ப கியூட்டா முடியுது. என்ன ஒரு முடிவே இல்ல, ஹீரோயின் யார் கூட சேர்ந்தாங்கிறத சொல்லவே இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். பட் சீரீஸ் எப்படிதான் முடிச்சிருக்காங்க, பிகாஸ் இந்த சீரீஸோட மெயின் பிளாட் என்னன்னா இந்த 3B கேட்டகிரியில இருக்கிற பசங்களுமே நல்ல பசங்க தான்.
எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவங்கலாம் பிளே பாய் கிடையாது. அவங்களுக்குமே ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுக்குள்ள ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணுவாங்கங்கறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவ் எண்டிங்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் எண்டிங் தான். பிகாஸ் நம்ம ஹீரோயின் இந்த 3B கேட்டகிரியில் இருக்கிற பசங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. பட் போக போக அவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுமே ஒரே பொண்ணை காதலிச்சு கடைசி வரை அவளுக்கு உண்மையாக இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த சீரீஸுமே முடியுது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.